ஒரு குத்து. கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய வல்லரசாக உயர்ந்து நின்ற நாடு பாரசீகம், அதாவது இன்றைய ஈரான். உலக வரலாற்றில் பாரசீக அரசர்களான சைரஸ், டேரியஸ், செர்க்சஸ் போன்றவர்கள் மாபெரும் மன்னர்கள் என்கிற பட்டியலில் இடம்பெறுபவர்கள். கிமு 550 தொடங்கி பாரசீகம் தன் வல்லமையை மேலும் முடுக்கிவிட்டு மேற்கிலும் கிழக்கிலும் எல்லைகளை விரிவுபடுத்துவதில் இறங்கியது. கிமு 546 சைரஸ் ஆட்சியில் பாரசீகப் படை சுற்றுவட்டார நாடுகளையெல்லாம் கைப்பற்றி கடைசியில் இன்றைய துருக்கியான லிடியா நாட்டை அள்ளி போட்டுக் கொண்டது. மிச்சமிருந்தவை ஏஜியன் கடலோரமாக இருந்த கிரேக்க ராஜ்யங்களே. பெரும் வல்லரசுடன் கிரேக்கர்களின் குட்டி நாடுகள் எப்படி மோதுவது? பாரசீக படையை பார்த்த உடனேயே கிரேக்க நாடுகள் ஒரு குவளையில் தண்ணீரும் சிறு பெட்டியில் மண்ணையும் பாரசீக மன்னருக்கு அனுப்பின. மண், நீர், இந்த இரண்டையும் சம்பிரதாயமாக எதிரி நாட்டு மன்னனுக்கு அனுப்பினால் சரணாகதி என்று பொருள். சைரஸ் ஒன்றும் செங்கிஸ்கான் அல்ல. வரலாற்றுப் புத்தகத்தில் ஒரு பேரரசராக பெயர் எடுக்க வேண்டும் என்கிற அக்கறை கொண்ட அந்த மன்னர் கிரேக்க மக்களை கொடுங்கோல் ஆட்சியால் நசுக்கவில்லைதான். இருப்பினும் கிரேக்க மக்கள் மிகுந்த அவமானமடைந்தார்கள். நேரம் பார்த்து அந்நியர்களின் இரும்புப் பிடியிலிருந்து விடுபட்டே ஆக வேண்டும் என்கிற ஆசையும் ஆவேசமும் அவர்களுக்குள் கொப்பளித்துக் கொண்டே இருந்தன. திடீரென்று மைக் டைசனை ஒரு சாமானிய குத்துச்சண்டை வீரன் நாக் அவுட் செய்துவிடுவது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்து அச்செய்தி கிரேக்கர்களின் காதில் விழுந்தது. கிமு 513 சைரசுக்குப் பிறகு ஆட்சிக்கு வந்த மாவீரரான டேரியஸ் ஒரு படையை சிதியா என்னும் குட்டி நாட்டுக்கு அனுப்ப, சிதியர்களின் குதிரைப்படை வீரர்கள் எதிர்பாராத விதமாக ஆவேசமாக போரிட்டு பாரசீகப் படை என்னும் கோலியாத்தை துரத்தி அடித்தார்கள். இந்தச் செய்திதான் கிரேக்கர்கள் காதில் தேனாக விழுந்தது. அப்படியென்றால் பாரசீகப் படை தோற்கடிக்க முடியாத படை ஒன்றும் கிடையாது என்று கிரேக்கர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். நாக்சோஸ் என்கிற கிரேக்க தீவு ராஜ்யம்தான் முதலில் புரட்சிக் கொடியை உயர்த்தி பிடித்தது. அந்நாட்டை மேற்பார்வையிட்டு வந்த பாரசீகப் படை மீது கிரேக்கர்கள் திடீர் தாக்குதல் நிகழ்த்தியதில் அட வெற்றி! அவ்வளவுதான். அத்தனை கிரேக்க ராஜ்யங்களும் பாரசீக ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக நிஜமாகவே போர்க்கொடி தூக்கிவிட, இதை கேள்விப்பட்ட டேரியஸ் சக்கரவர்த்தியின் கண்கள் சிவந்து போயின. டேரியஸின் பதிலடி பயங்கரமாக இருந்தது. முதல் நடவடிக்கையாக ஒரு பெரும்படை மிலிட்டஸ் என்னும் ராஜ்யத்திற்குள் புகுந்து துவம்சம் செய்துவிட்டது. அத்தனை மக்களும் மெசபடோமிய பாலைவனத்திற்கு நாடு கடத்தப்பட்டார்கள். மிலிட்டஸ் தலைநகர் தரைமட்டமாக்கப்பட்டது. அங்கே விஜயம் செய்த டேரியஸ் ஒரு உயரமான சிம்மாசனத்தில் அமர்ந்து கோபம் தணியாமல் மற்ற கிரேக்க நாடுகளுக்கு எங்கே மண், நீர் என்று கேட்டனுப்பி கர்ஜித்தார். மிலிட்டஸ் மக்களுக்கு ஏற்பட்ட கதியை நினைத்து திகிலடைந்த மற்ற கிரேக்க நாடுகள் தலைகுனிந்தவாறு மண்ணையும் நீரையும் டேரியஸ் காலடியில் வைத்து மன்னிப்பு கேட்டன. சும்மா இருந்தது ஏத்தன்ஸ் மட்டுமே. அந்நாட்டை மண்டியிடச் சொல்லி தூதர்களை அனுப்பினார் டேரியஸ். ஏத்தன்ஸ் நாட்டு அரசரை சந்தித்த பாரசீக தூதர்கள் மிகவும் திமிராக பேசி மிரட்ட வெகுண்டார் ஏத்தன்ஸ் தலைமை தளபதி. மறு வினாடி தூதுவர்களின் தலைகளை அவருடைய வாள் மண்ணில் வீழ்த்தி உருட்டிவிட்டது. இதை கேள்விப்பட்ட பாரசீக சிங்கத்தின் பிடரி ஏராளமான சினத்துடன் சிலிர்த்தது. ஏத்தன்ஸ் உட்பட அத்தனை கிரேக்க நாடுகளையும் உலக வரைபடத்திலேயே இல்லாமல் செய்கிறேன் என்று முழங்கினார் டேரியஸ். மிகப்பெரிய படையொன்று பளபளக்கும் வாட்களை உயர்த்தி பிடித்தவாறு கிரேக்கர்களை ஒரு வழி பண்ண கிளம்பியது. கிமு 490 செப்டம்பர் 16 பாரசீகப் படையைச் சேர்ந்த 40,000 வீரர்கள் மாரத்தான் வளைகுடாவை அடைந்தார்கள்.
அங்கிருந்து ஏத்தன்ஸ் 26 மைல். பாரசீக படை வந்திறங்கிய தகவல் கிடைத்தவுடன் ஏத்தன்ஸ் சற்று கவலையடைந்தது உண்மை. அலைக்கடலென காட்சி தரும் எதிரிகளை முறியடிக்க நம்முடைய படை மட்டும் போதுமா என்கிற கவலை. அண்டை நாடான ஸ்பார்ட்டாவிடம் உதவி கேட்பதற்காக பிலிப்பைட்ஸ் என்னும் ஒலிம்பிக் ஓட்டப்பந்தய வீரரை அனுப்ப முடிவு செய்தது ஏத்தன்ஸ் அரசு. ஏத்தன்ஸிடம் காலாட்படை மட்டுமே உண்டு, குதிரைப்படை கிடையாது. ஏத்தன்ஸிலிருந்து ஸ்பார்ட்டா 140 மைல். பிலிப்பைட்ஸ் படுவேகமாக ஓடி ஒரே நாளில் ஸ்பார்ட்டாவுக்கு போய்ச் சேர்ந்தார். ஸ்பார்ட்டாவில் அப்போது அப்போலோ கடவுளுக்கு திருவிழா நடந்து கொண்டிருந்தது. திருவிழாவுக்கு கொடியேற்றிவிட்டால் இராணுவம் ஊரை விட்டு வெளியேறக்கூடாது என்பது சம்பிரதாயம். தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்த ஸ்பார்ட்டா இராணுவ உதவி செய்ய தயார், ஆனால் சில நாட்கள் கழித்துதான் எங்கள் வீரர்களை அனுப்ப முடியும் என்றது. பிலிப்பைட்ஸ் இந்த தகவலுடன் மீண்டும் ஒரே நாளில் ஓடி ஏத்தன்ஸ் வந்து சேர்ந்தார். ஸ்பார்ட்டாவின் படை வரும் வரை பாரசீகர்களை காத்திருக்கச் சொல்ல முடியுமா என்ன? நாமே சமாளிக்க வேண்டியதுதான் என்று முடிவு கட்டிய ஏத்தன்ஸ் வீரர்கள் பாரசீக பெரும் படையை எதிர்கொண்டார்கள். கிரேக்க பாரசீக போர். மனித சமுதாயம் வாளை உயர்த்த ஆரம்பித்ததைத் தொடர்ந்து நிகழ்ந்த முக்கியமான போர்களில் கிரேக்கமும் பாரசீகமும் மோதிக்கொண்ட மாரத்தான் போரும் ஒன்றாக கருதப்படுகிறது. வெறுமனே நிலப்பகுதிகளுக்காக அடித்துக் கொள்ளாமல் சுயமரியாதைக்காகவும் சுதந்திர வேட்கையின் அடிப்படையிலும் நிகழ்ந்த போர் அது என்பதே காரணம். கிமு 490 செப்டம்பர் 16 நேருக்கு நேர் அணிவகுத்த பாரசீக கிரேக்கப் படைகளுக்கு இடையே ஏற்ற தாழ்வுகள் இருந்தன. யுத்தம் ஆரம்பமானது. கிரேக்கப் படைகளை விட பாரசீகப் படை 4 மடங்கு பெரியது. அதாவது ஒவ்வொரு கிரேக்க வீரனுக்கும் எதிராக 4 பாரசீக வீரர்கள். ஆகவே வெறும் பலத்தால் பாரசீக படையை முறியடிக்க முடியாது என்பதை கிரேக்க தளபதிகள் புரிந்து கொண்டார்கள். பாரசீகத்தை ஜெயிக்க போர் நுணுக்கங்களும் புத்திசாலித்தனமும் தான் தேவை. தவிர ஏத்தன்ஸ் வீரர்களிடம் குதிரைப்படை இல்லாதது ஒரு பெரும் குறையாகவே இருந்தது. எதிரேயோ எதிரிகளின் குதிரைகள் வில்லேந்திய வீரர்களை சுமந்தவாறு திமிறிக் கொண்டிருந்தன. இருப்பினும் பாரசீக படையை எதிர்த்து நின்ற ஏத்தன்ஸ் வீரர்கள் ஆச்சரியமாக செயல்பட்டார்கள். இடது கையில் கேடயம், வலது கரத்தில் ஈட்டி, நெருக்கமான மோதலின் போது பயன்படுத்த இடையில் வாள். இது சகிதம் தோளோடு தோள் உரச கேடயங்களால் தங்களை மறைத்தவாறு முன்னேறிய கிரேக்கப் படையை பார்த்தபோது பல்லாயிரக்கணக்கான கேடயங்கள் ஒரு நீண்ட சுவராக முன்னேறுவதைப் போல் இருந்தது. அத்தனை கேடயங்களுக்கு நடுவிலிருந்தும் ஈட்டிகள் தயாராக நீண்டன. கிரேக்க வீரர்களின் உடலே தெரியாததால் தங்கள் அம்பு மழை பயனற்று போனது கண்டு பாரசீக வீரர்கள் கவலையுற்றார்கள். வரிசை வரிசையாக தொடர்ந்து முன்னேறிய கிரேக்கப் படை வீரர்களின் கூர்மையான ஈட்டிகள் பாய்ந்து வந்த குதிரை வீரர்களை வீழ்த்தியது. தொடர்ந்து ஏத்தன்ஸ் வீரர்களின் வாட்கள் சுழன்று சிவந்தன. ஒரு கிரேக்க வீரன் செத்து வீழ்ந்தால் அவனுக்கு பின்னால் இருந்த வீரன் தொடர்ந்து முன்னேறினான். பரவலான மைதானத்தில் குதிரைகள் மீதமர்ந்து பாய்ந்து சென்று போர் புரியும் பழக்கமுள்ள பாரசீக வீரர்களுக்கு ஜப்பானிய சுமோ வீரர்கள் ஸ்டைலில் நிகழ்ந்த இந்த தள்ளுமுள்ளு யுத்தம் திகைப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது. ஈட்டிகளால் குத்தப்பட்டு இறந்த வீரர்களின் உடல்கள் கீழேயே விழ முடியாமல் நின்றவாறே ஈட்டியில் சிக்கிக்கொண்டு அங்குமிங்கும் அலைக்கழியும் அளவுக்கு நெருக்கமான போர் நடந்ததாக வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு வழியாக பாரசீக படை பின்வாங்க பொழுதும் சாய்ந்தது.
மறுநாள் போரில் எதிரிகள் சுதாரித்துக் கொண்டு மேலும் எச்சரிக்கையுடன் எதிர்கொள்வார்கள் என்று யூகித்த கிரேக்க தளபதிகள் அடுத்த கட்ட போர்த்திட்டம் பற்றி ஆலோசித்தார்கள். தலைமை தளபதி மில்டியேட்ஸ் பாரசீக வீரர்கள் இரவு நேரத்தில் கடிவாளத்தையும் இருக்கைகளையும் அகற்றி குதிரைகளை புல் மேய விடுகிறார்கள். தவிர குழுக்குழுவாக பிரிந்து சென்று கூடாரங்களில் ஓய்வெடுக்கிறார்கள். நாம் இன்றிரவு போர் உடையை களையாமலேயே உறங்க வேண்டும். அதிகாலையில் அவர்கள் குதிரைகளை தயார் செய்யக்கூட நேரம் தராமல் திடீர் தாக்குதல் நிகழ்த்துவோம். நம் வீரர்களின் ஒரு பிரிவு தனித்திருந்து கடற்கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்ட பாரசீக போர்க்கப்பல்களை நோக்கி முன்னேறட்டும் என்று திட்டத்தை விவரித்தார். மறுநாள் விடிந்தபோது கிரேக்கர்கள் தீட்டிய திட்டம் சுலபத்திலேயே நிறைவேறியது. பாரசீகர்கள் வீரத்தோடு போரிட்டும் இந்த திடீர் அதிகாலை தாக்குதல் அவர்களை பின்னடைய வைத்தது. அது சமயம் கிரேக்க வீரர்களின் ஒரு பிரிவு கடற்கரையை நோக்கிச் செல்வதை பார்த்த பாரசீக தளபதிகள் துணுக்குற்றார்கள். தங்கள் போர்க்கப்பல்கள் கைப்பற்றப்பட்டு விடுமோ என்கிற திகில் அவர்களைச் சூழ அவற்றை காப்பாற்ற ஓடிய பாரசீக படையை துரத்திச் சென்ற ஏத்தன்ஸ் வீரர்களின் கரங்கள் வாட்களை இயக்கின. தொடர்ந்து நடந்த ஆவேச போரில் 6000த்திற்கும் மேற்பட்ட பாரசீக வீரர்கள் செத்து விழ கடற்கரை இரத்தமயமானது. கிரேக்கத் தரப்பில் இழப்பு 192 வீரர்களே. மறுநாள் ஸ்பார்ட்டாவிலிருந்து ஒரு படை உதவிக்கு வர அதற்குள் ஏத்தன்ஸ் வீரர்கள் வெற்றிகரமாக காரியத்தை முடித்துவிட்டது கண்டு ஆச்சரியப்பட்டு போன ஸ்பார்ட்டா தளபதிகள் ஏத்தன்ஸ் தளபதிகள் முதுகில் தட்டிக் கொடுத்துவிட்டு கங்க்ராட் சொல்லிவிட்டு திரும்பினார்கள். போரின் முடிவு கண்டு பாரசீக மன்னர் டேரியஸ் திகைத்துப் போய் உட்கார்ந்தார். இப்படி ஒரு தோல்வியை, அதுவும் பலம் குறைந்த எதிரிகளிடம் பின்வாங்க நேர்ந்ததை அவரால் நம்ப முடியவில்லை. ஏத்தன்ஸ் வீரர்கள் வெற்றியோடு திரும்பியது கண்டு மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். என் மகன் மாரத்தான் போரில் பங்கேற்றான் என்று ஒவ்வொரு தாயும் பெருமையோடு சொல்லிக் கொண்டாள். பிற்பாடு ஏத்தன்ஸ் தளபதி மில்டியேட்ஸை பாராட்டும் விதத்தில் ஏத்தன்ஸ் தலைநகரில் அவருக்கு சிலை வடிக்கப்பட்டது. தோற்றுப்போன அவமானத்தில் டேரியஸ் மன்னரின் உதடுகள் துடித்தன. இதை நாம் விடக்கூடாது. பாரசீக சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நிற்கும் இந்த துடுக்குத்தனமான ஏத்தன்ஸ் நாட்டிற்கு பாடம் புகட்டியே தீர வேண்டும் என்று உருமினார் அவர். கிரேக்க ராஜ்யங்கள் எல்லாமே கடற்கரையோரமாக அமைந்திருந்ததால் அதற்காகவே ஒரு பெரிய கடற்படையை உருவாக்க ஆணையிட்டார் டேரியஸ். கிமு 486 டேரியஸ் இறந்த பிறகு அவருடைய மகன் செர்க்சஸ் அரியணையில் அமர்ந்தார். இறப்பதற்கு முன் தந்தைக்குச் சத்தியம் செய்து கொடுத்ததை மறக்காமல் 1200 போர்க்கப்பல்கள் அடங்கிய கடற்படையை உருவாக்கினார் செர்க்சஸ். கூடவே கிரேக்கர்களை முறியடிக்க 2.5 லட்சம் போர் வீரர்கள். இப்படியாக பாரசீக கிரேக்க வன்மம் தொடர்ந்தது. மீண்டும் பாரசீகம் கிரேக்க நாடுகள் மீது படையெடுத்தபோது அவர்களுடைய அளவுக்கதிகமான பிரம்மாண்டத்தைக் கண்டு சில நாடுகள் முன்னெச்சரிக்கையுடன் மண்டியிட்டாலும் ஏத்தன்ஸ் அசரவில்லை. ஸ்பார்ட்டாவுடன் இணைந்து பாரசீகப் படையை கிரேக்க வீரர்கள் மறுபடியும் எதிர்த்து நின்றார்கள். ஏத்தன்ஸ் மன்னர் தெமிஸ்டோக்கில்ஸ் தன் பங்குக்கு 200 விசாலமான போர்க்கப்பல்கள் கட்ட நிதி ஒதுக்கியிருந்ததால் ஏத்தன்ஸ் பலமும் அதிகரித்திருந்தது. ஆகஸ்ட் 17 கிமு 480 தெர்மோஃபைலே என்கிற இடத்தில் நடந்த இப்போரில் இரு தரப்பிலும் இழப்புகள் ஏராளம். இந்த முறை ஏத்தன்ஸிற்கு இயற்கை உதவியது. திடீரென ஏற்பட்ட புயலில் கடலில் அணிவகுத்த 200 பாரசீக போர்க்கப்பல்கள் தடுமாறி மூழ்கின. கடும் கோபம் கொண்ட பாரசீக மன்னர் ஆவேசத்துடன் கடலுக்குள் இறங்கி நின்று ஒரு சவுக்கால் கடலை பலமுறை விளாசியதாக தகவல். ஏத்தன்ஸ் ஸ்பார்ட்டா கூட்டுப்படையை நடத்திச் சென்ற ஸ்பார்ட்டாவின் தளபதி லியோனிடாஸ் புகழ்பெற்ற போர்வீரர். அவரது வீர சாகசங்களை கேள்விப்பட்ட ஸ்பார்ட்டா நாட்டு பெண்கள் எல்லோரும் அவரை ஹீரோவாகக் கருதி மெய்மறந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாரசீக மன்னர் செர்க்சஸ்
எங்கள் வில் வீரர்களின் திறமை உங்களுக்கு நாளை புரியப் போகிறது. அவர்கள் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகள் சூரியனை கருமையான மேகங்களைப் போல மறைக்கும் என்று லியோனிடாஸை மிரட்ட, பதிலுக்கு லியோனிடாஸ், ரொம்ப நல்லது, அந்த அம்புகளின் நிழலில் எங்கள் வீரர்கள் போர் புரிந்து உங்களை முறியடிப்பார்கள் என்று கேலியாகச் சொல்லி அனுப்பினார். இன்னொரு குயுக்தியான திட்டமொன்றை தீட்டினார் லியோனிடாஸ். ஒரு தூதுவரை அனுப்பி அவரை கட்சி மாறுவதைப் போல நடிக்க வைத்து, வளைகுடாவில் ஒரு குறிப்பிட்ட குறுகலான கடற்பகுதி வழியே பாரசீக கப்பல்கள் நுழைந்தால் சுலபமாக ஏத்தன்ஸ் படையை வீழ்த்தலாம் என்று பாரசீக தளபதிக்குச் சொல்லி நம்ப வைத்தார். பாரசீக கப்பல்கள் அந்த வழியே நுழைந்தவுடன் மலைகளுக்குப் பின்னால் கடலில் மறைந்திருந்த கிரேக்க போர்க்கப்பல்கள் அவற்றை சுற்றி வளைத்துக் கொண்டன. கடலில் நிகழ்ந்த பெரும் போரில் பாரசீகர்கள் 600 கப்பல்களை இழந்து பின்வாங்க நேரிட்டது. கிரேக்கர்கள் தரப்பில் இழந்த கப்பல்கள் 70. மீண்டும் வெற்றி. இதற்குப் பிறகு பாரசீகம் கிரேக்கர்களிடம் விளையாடவில்லை. ஏத்தன்ஸ் பெரும் சக்தியாக மாறியதும், அங்கே கலையும் இலக்கியமும் தத்துவமும் கிளர்ந்தெழுந்ததும் அதற்குப் பிறகுதான். சோக நாடகங்களின் தந்தை. மிகச் சிறியதாக இருந்தாலும் வைரக்கல்லின் மதிப்பே தனி என்பது போல ஏத்தன்ஸ் நாடும் சிறிதுதான். இருப்பினும் அதன் புகழும் செல்வாக்கும் உலகின் பல நாடுகளின் கலாச்சாரத்தை மாற்றியமைத்ததை மறுக்க முடியாது. மும்பை நகர் அளவிலிருந்த ஒரு நாடு எப்படி உலக வரலாற்றில் அழியாத முத்திரையை பதிக்க முடிந்தது என்பது வியப்பான விஷயம். ஏத்தன்ஸில்தான் எஸ்கீலஸ், சஃபக்ளீஸ், யூரிபிடிஸ் போன்ற இலக்கியவாதிகள் காவியங்களுக்கும் நாடகங்களுக்கும் அற்புதமான அஸ்திவாரம் போட்டார்கள். அங்கே வாழ்ந்த அரிஸ்டபனீஸ் எழுதிய காமெடி நாடகங்கள் நையாண்டி இலக்கியத்திற்கே முன்னோடியாக அமைந்தது. ஹிராட்டட்டஸ் வரலாற்று நூல்களின் தந்தையாகவும், ஹிப்பக்ரட்டீஸ் மருத்துவத்தின் தந்தையாகவும் இன்றளவும் கருதப்படுகிறார்கள். சாக்ரட்டீஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற தத்துவ மேதைகளைப் பற்றி சொல்லத் தேவையில்லை. கிரேக்க மண்ணின் வீரத்தினால் இலக்கியம் மிளர்ந்ததா அல்லது இலக்கியத்தால் வீரம் நிமிர்ந்ததா என்று சொல்ல முடியாத அளவிற்கு இரண்டும் பின்னி பிணைந்திருந்தது. ஆனால் கிரேக்கப் போர்களில் அடைந்த வெற்றிகளைக் கொண்டாட கிரேக்கர்களுக்கு இலக்கியம் தேவைப்பட்டது. தோல்விகளுக்கும் இலக்கியம் வடிகாலாக உதவியது. ஆம், டிராஜடி என்கிற சோக நாடகங்கள் முதலில் தோன்றியது ஏத்தன்ஸில்தான். கிமு 500களில் போர்களில் வெற்றிக் கொடி நாட்டிய பிறகு அதைக் கொண்டாடும் வகையில் ஏராளமான பாடல்களுடன் கூடிய நாடகங்கள் ஏத்தன்ஸில் அரங்கேறின. பிறகு பெரிய அளவில் நாடகப் போட்டிகள் நடத்தும் அளவிற்கு நாடகக்கலை வளர்ந்தது. டிராஜடி, சீன், ஆர்கெஸ்ட்ரா போன்ற ஆங்கில வார்த்தைகளெல்லாம் கிரேக்க மொழியிலிருந்து வந்தவையே. போட்டியில் வெற்றி பெறும் சோக நாடகத்திற்கு செம்மறியாடு ஒன்றை பரிசாகக் கொடுப்பது பண்டைய கிரேக்கச் சம்பிரதாயம். கிரேக்கத்தில் டிராகோஸ் என்றால் செம்மறியாடு என்று அர்த்தம். டிராஜடி வந்தது அதிலிருந்துதான். அற்புதமான நெஞ்சை உருக்கும் சோக நாடகங்கள் எழுதுவதைத் தொடங்கி வைத்த எஸ்கீலஸ் கிமு 525 பிறந்தார். புகழ்பெற்ற மாரத்தான் போரில் பங்கேற்று வீரத்தோடு போரிட்ட நாடகாசிரியர் எஸ்கீலஸ். நாடகத் தந்தை என்று அழைக்கப்பட்டாலும் எஸ்கீலஸ் தான் இறந்த பிறகு கல்லறையில் எழுதச் சொன்ன வாசகம் இதுதான். இது எஸ்கீலஸின் கல்லறை. அவருடைய வீரத்திற்கு அவர் பங்கேற்ற மாரத்தான் போரே சாட்சி சொல்லும். நாடகக் கலையில் முதலாக பல புதிய அம்சங்களை புகுத்தியவர் எஸ்கீலஸ். அவருடைய பிரசவத்திற்கு முன்வரை நாடக மேடையில் ஒரே ஒரு கதாபாத்திரம் மட்டுமே நின்று வசனங்களை உச்சரிப்பார். இரண்டாமவராக ஒரு நடிகரை நாடகத்தில் முதலில் புகுத்தியவர் எஸ்கீலஸ்தான். அதிலிருந்துதான்
டயலாக் என்னும் நாடகத்தில் இருவர் உரையாடும் வழக்கமே ஆரம்பித்தது. கதாபாத்திரங்களுக்கேற்ப மேக்கப் போடுகிற வழக்கத்தை தொடங்கி வைத்ததும் அவரே. துரதிருஷ்டவசமாக எஸ்கீலஸ் எழுதிய பல நாடகங்கள் தொலைந்து போய்விட்டன. தப்பித்தது சில பொக்கிஷங்களே. அதில் முக்கியமானது கிமு 458 எழுதப்பட்ட ஒரிஸ்டியா. ஒரே அடிப்படை கதையோடு அமைந்துள்ள 3 குறு நாடகங்கள் இணைந்த பெரும் நாடகம் அது. ஒரிஸ்டியாவின் கதைச் சுருக்கமே பிரமிப்பூட்டுகிறது. மாபெரும் மரக்குதிரையிலிருந்து வீரர்கள் வெளிப்பட்ட போர் ட்ரோஜன் யுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ட்ரோஜன் யுத்தத்தில் கிரேக்கப் படைக்கு தலைமை தாங்கிய அகமெம்னான் வாழ்க்கையிலிருந்து கதை தொடங்குகிறது. அந்தப் போருக்கு முன் கடலில் புயல் அடிக்க போர்க்கப்பல்களை கடலுக்குள் கொண்டு போக முடியாத நிலை ஏற்படுகிறது. வாயு தேவதையான ஆர்டமிஸுக்கு அகமெம்னானின் மகள் இஃபீஜினியாவை பலி கொடுத்தால்தான் புயல் நிற்கும் என்கிறது அசரிரி. தன் மனைவி அதை அனுமதிக்க மாட்டாள் என்று யூகிக்கும் அகம்னான் மகளுக்கு அக்கீலீஸ் என்னும் மகாவீரனுடன் திருமணம் செய்யப் போவதாக பொய் சொல்லிவிட்டு மகளை அழைத்துச் சென்று பலி கொடுத்து விடுகிறான். கணவன் தன்னிடம் பொய் சொன்னது தெரிந்து கடுங்கோபம் கொள்கிறாள் மனைவி. 10 ஆண்டுகள் கழித்து அகமெம்னான் நாடு திரும்புகிறான். மனைவியின் பழி உணர்வு அகலவில்லை. தன் காதலனுடன் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டி கணவன் குளித்துக் கொண்டிருக்கும்போது அவனை கொலை செய்கிறாள் மனைவி. மகளை பலி கொடுத்த குற்றத்திற்கு பழி தீர்க்க வேண்டிய நியாயம் தாயின் தரப்பில் இருந்தாலும் இப்போது கணவனை கொன்ற பழிக்கு ஆளாகிறாள் அவள். மனிதர்களிடையே பழி தீர்க்கும் எண்ணத்தை தோற்றுவிக்கும் பெண் கடவுள் எரியன்ஸ் ஒருபோதும் பழி தீர்க்காமல் மனிதன் இருந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் குறியாக இருப்பவள். மனைவிக்கு அந்த கடவுளின் தர்மப்படி என்ன நேர வேண்டும்? நாடகத்தின் அடுத்த பகுதியில் கதை மேலும் தொடர்கிறது. அகமெம்னானின் மகன் ஓரிஸ்டஸ் தந்தையைக் கொன்ற தாயை பழிக்குப் பழி தீர்க்க சூளுரைப்பதிலிருந்து 2வது பகுதி தொடங்குகிறது. தாயை மகன் கொலை செய்ய இப்போது தாயைக் கொன்ற பழி மகனுக்கு. பழிக்கடவுள் குரூரமாக புன்னகைக்கிறாள். நாடகத்தின் 3வது பகுதியில் கடவுள்களின் கடவுளான ஜீயஸ் இந்த பழிதீர்க்கும் படலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், உடனே வழக்காடு மன்றத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று ஆணையிட ஓரிஸ்டஸ் வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகிறது. நீதி தேவதை ஏதினா பிராசிக்யூஷன் தரப்பிலும் அப்பல்லோ ஓரிஸ்டஸ் தரப்பிலும் வாதாடுகிறார்கள். பழி தீர்க்கப்பட வேண்டும் என்கிற கடவுளின் ஆணையைத்தான் இந்த இளைஞன் ஓரிஸ்டஸ் நிறைவேற்றினான். அது அவன் சிந்தித்து சுயமாக எடுத்த முடிவல்ல. பழி உணர்வை விதைத்தது கடவுளே என்று அப்பல்லோ வாதாட நீதிபதிகள் ஓட்டு போடுகின்றனர். இரு தரப்பிற்கும் சரிசமமாக ஓட்டுக்கள் விழ தர்ம சங்கடம். பிரதம நீதிபதி ஏதினா முத்தாய்ப்பாக தன் ஓட்டை அந்த இளைஞன் சார்பில் போடுகிறாள். கோபமடையும் பழிக்கடவுள் எரியன்ஸை ஜீயஸ் கடவுள் அழைத்து பழி தீர்ப்பதை நல்ல விஷயங்களுக்கும் உபயோகிக்கலாம் என்று எடுத்துச் சொல்லி சமாதானப்படுத்துகிறார். நீ தோல்வியடைவாய் என்று சொல்பவர்கள் முன்னிலையில் வெற்றிகரமாக வாழ்ந்து காட்டுவதும் ஒரு விதத்தில் பழி தீர்ப்பதுதானே. சோக நாடகம் எழுதிய எஸ்கீலஸ் மரணம் விசித்திரமாக அமைந்தது. கிமு 455 ஒரு நாள் தெருவில் எஸ்கீலஸ் நடந்து போய்க் கொண்டிருந்தபோது வானத்தில் ஒரு கழுகு பறந்தது. அதன் பிடியிலிருந்த ஆமையொன்று நழுவி எஸ்கீலஸ் தலைமீது விழ தலை பிளந்து இறந்து போனார் அந்த நாடக மேதை. நிறைய நாடகங்களை தொடர்ந்து சிந்தித்ததாலோ என்னவோ அவர் தலை நல்ல வழுக்கை. அரசியல்வாதிகள் அனுமதித்த நையாண்டி மேதை. இந்தியாவில் மௌரியர்கள் ஆட்சி காலத்தை பொற்காலம் என்று அழைப்பது போல பெரிக்ளீஸ் சக்கரவர்த்தி
ஏத்தன்ஸ் நாட்டை ஆண்ட காலகட்டத்தை கிரேக்கர்களின் பொற்காலம் என்று வரலாறு அழைக்கிறது. குறிப்பாக கிமு 445 கிமு 431 வரை ஏத்தன்ஸில் இலக்கியம், சிற்பம், ஓவியம், பேச்சுக்கலை எல்லாம் உச்சத்துக்கு போய் ஜொலித்து உலகெங்கும் கலாச்சார முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியது. நாடக மேதை எஸ்கீலஸை விட 30 வயது இளைஞவர் சொஃபக்ளீஸ். புகழ்பெற்ற ஏத்தன்ஸ் நாடகப் போட்டியில் முதல் முறையாக கலந்து கொண்டபோதே அவரது நாடகம் முதல் பரிசை பெற்றது. இது நிகழ்ந்தது கிமு 468. ஃபைனல்ஸில் அவர் தோற்கடித்தது எஸ்கீலஸை. துரதிர்ஷ்டவசமாக அவர் எழுதிய 1234 நாடகங்களில் நமக்கு மிஞ்சியவை 7 நாடகங்கள்தான். 90 வயது வரை வாழ்ந்த சொஃபக்ளீஸ் இறப்பதற்கு 8 மாதங்களுக்கு முன்புதான் கடைசி நாடகத்தை எழுதி முடித்தார். எஸ்கீலஸ் தலைமீது ஆமை விழுந்து அவர் உயிரை பறித்தது போல சொஃபக்ளீஸ் மரணமும் விசித்திரமாகவே நிகழ்ந்தது. விருந்து ஒன்றில் கலந்து கொண்ட அந்த ஜீனியஸ் குழந்தைத்தனமாக ஒரு திராட்சை பழம் ஒன்றை தூக்கிப் போட்டு வாயில் பிடிக்க முயற்சிக்க திராட்சை மூச்சுக்குழாய்க்குள் சிக்கிக் கொண்டது. மூச்சு திணறி டைனிங் டேபிள் மீதே முகம் பதித்து பரிதாபமாக இறந்து போனார் சொஃபக்ளீஸ். இவர்களையெல்லாம் விட ஆச்சரியமானவர் அரிஸ்டோபனிஸ். காமெடி நாடகங்களின் தந்தை என்று அழைக்கப்படும் அவர் 44 காமெடி நாடகங்களை படைத்து ஏத்தன்ஸ் மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தார். நாடக இலக்கியத்தில் நையாண்டி என்னும் குழந்தையை பிரசவித்தவர் அவர்தான். ஏத்தன்ஸ் நாட்டு ஆட்சியாளர்கள், எதிர்க்கட்சித் தலைவர்கள், இராணுவத் தளபதிகள் யாரையுமே அவருடைய கிண்டல் விட்டு வைக்கவில்லை. சர்வாதிகார மனப்பான்மை கொண்ட அரசியல் தலைவர்கள் கூட அரிஸ்டோபெனிஸின் நையாண்டியை இருந்துவிட்டுப் போகட்டும் என்று அனுமதித்தார்கள். இந்த ஒரு கருத்துச் சுதந்திரத்தை முதன்முதலில் அனுமதித்தது ஏத்தன்ஸ் என்கிற ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகவே முதற்பெரும் ஜனநாயக நாடு என்று ஏத்தன்ஸை உலக வரலாற்றாசிரியர்கள் அழைக்கிறார்கள். ஒரு நாட்டின் வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அதை நுணுக்கமாகவும் விஸ்தாரமாகவும் ஒரு புத்தகமாக எழுதிய முதல் வரலாற்று ஆசிரியரான ஹெராட்டடஸ் வசித்ததும் ஏத்தன்ஸில்தான். கிமு 480 பிறந்த இவர் ஏஷியா மைனரிலிருந்து ஏத்தன்ஸ் நாட்டிற்கு குடியேறியவர். அங்கே தொடர்ந்து வீசி வந்த கலாச்சார தென்றல் அவரையும் தழுவிக் கொண்டது. ஏத்தன்ஸ் நாட்டின் விஐபிக்கள் அனைவரும் ஹெராட்டடஸுக்கு நண்பர்களானார்கள். மன்னர் பெரிக்ளீஸ் நேரிடையாக ஆதரவு தர பல நாடுகளுக்குச் சென்று திரும்பி முதலில் நீண்டதொரு பயணக் கட்டுரையை எழுதியவரும் ஹெராட்டடஸே. வரலாறு என்று சிம்பிளான தலைப்போடு கூடிய அவர் எழுதிய புத்தகம் பல்வேறு மொழிகளில் பிற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டது. ஏத்தன்ஸ் நாட்டில் கிமு 500களில் ஒவ்வொரு துறையிலும் மகா மேதைகள் கம்பீரமாக பவனி வந்து சாதனைகள் படைத்தார்கள், மருத்துவத்துறை உட்பட. அந்தக் காலகட்டத்தில்தான் மருத்துவத்தின் தந்தையான ஹிப்போக்ரட்டீஸ் நோய்கள் கடவுளின் சாபம் என்கிற மூட நம்பிக்கையை மறுத்து அவை உடலில் ஏற்படும் கோளாறுகள் என்றும் அவற்றை சிகிச்சை அளித்து குணப்படுத்தலாம் என்றும் முதலில் எடுத்துச் சொன்னார். அதோடு நில்லாமல் நோய்களின் காரணத்தையும் அதற்கான சிகிச்சை முறைகளையும் முதலில் கண்டுபிடித்து விளக்கிச் சொன்னவர் ஹிப்போக்ரட்டீஸ். கிமு 460க்கும் கிமு 380க்கும் இடைப்பட்ட காலத்தில் இவர் வாழ்ந்தார். குறிப்பாக வலிப்பு நோய்கள் கடவுளின் கோபத்தாலும் சாபத்தாலும் ஏற்படுவதாக மக்கள் நம்பிக்கொண்டிருந்தபோது மூளைக்குள் ஏற்படும் சிக்கல்தான் வலிப்பு நோய்க்கான காரணம் என்று முதலில் விளக்கியவர் ஹிப்போக்ரட்டீஸ் தான். இன்றும் உலகெங்கும் மருத்துவக் கல்லூரியில் பட்டம் பெற்றவுடன் மாணவர்கள் ஹிப்போக்ரட்டீஸ் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டுதான் பணியைத் தொடங்குகிறார்கள் என்பது நமக்கு தெரிந்ததே. ஹிப்போக்ரட்டீஸை பொறுத்தமட்டில் யாரிடமும் சிகிச்சைக்கு அவர் பணம் வாங்கியதில்லை.
ஒரு முறை தன் நோயை குணப்படுத்தியதால் மகிழ்ந்து போன பாரசீக மன்னர் தூதுவர்கள் மூலம் அவருக்கு அனுப்பிய பெரும் பொக்கிஷத்தை ஏறிட்டுக் கூட பார்க்காமல் உடனடியாக மறுத்து திருப்பி அனுப்பினார் அந்த மருத்துவ மேதை. எல்லாவற்றையும் விட மேலாக இந்தியாவுடன் போட்டி போடும் அளவிற்கு தத்துவ மேதைகளை உலகுக்கு அளித்த நாடும் ஏத்தன்ஸ்தான். மனித சமுதாயத்தின் சிந்தனைத் திறனை நுணுக்கமாக கூர்மைப்படுத்தி மனிதனை மேம்படுத்தி சிறந்த வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியது தத்துவமே. அந்த தத்துவ வாதங்களை தாங்க முடியாமல் சாக்ரட்டீஸ் என்கிற மாபெரும் மேதைக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை யாரால் மறக்க முடியும்? தடுமாறாத தத்துவ தாத்தா. உலகமே இன்று வரை மறக்காமல் பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டும் மாபெரும் தத்துவ மேதை சாக்ரட்டீஸிற்கு மரண தண்டனை விதித்தது ஒரு ஜனநாயக ஆட்சி என்பது சாமானியர்கள் பலருக்கு தெரியாத உண்மை. உலகுக்கே ஜனநாயக அமைப்பை முதலில் தந்த ஏத்தன்ஸ் அந்த தத்துவ ஞானிக்கு கடைசியில் விஷம் தந்தது மிகவும் நெருடலான சோகம். ஆனால் அப்படி நேர்ந்ததற்கு பின்னணி உண்டு. இத்தாலிய மண்மீது வளர்ந்து நிமிர்ந்த நாடுகளில் ஏத்தன்ஸும் ஸ்பார்ட்டாவும் முக்கியமானவை. ஏத்தன்ஸ் ஜனநாயக அமைப்பை பின்பற்றி வர ஸ்பார்ட்டாவில் ஏறக்குறைய இராணுவ ஆட்சி நடைபெற்றதாகச் சொல்லலாம். இரண்டுமே சற்று வீம்பு பிடித்த ராஜ்யங்களாக எலியும் பூனையுமாக இருந்து வந்தன. பலவிதமான கருத்து வேறுபாடுகள் காரணமாக இரு நாட்டுப் படைகளுக்குமிடையே சிறு சிறு மோதல்களில் தொடங்கி கிமு 431 ஏத்தன்ஸும் ஸ்பார்ட்டாவும் முழுமையான யுத்தத்தில் இறங்கின. உலகப் பெரும் போர்களில் 27 ஆண்டுகள் தொடர்ந்த முக்கியமான நீண்டதொரு யுத்தம் அது. ஜனநாயகம் என்றாலும் ஏத்தன்ஸ் மக்கள் வீரத்தில் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை. ஸ்பார்ட்டாவில் இராணுவத்திற்கு இன்னும் அதிக மதிப்பும் வசதிகளும் இருந்தன. எப்போதுமே போர் முஸ்தீபுகளில் உழலும் அதிரடியான நாடு ஸ்பார்ட்டா. கிமு 404 அந்த நீண்ட யுத்தம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்து ஸ்பார்ட்டாவிடம் ஏத்தன்ஸ் மண்டியிட நேர்ந்தது. போர் முடிவதற்கு முன்பு ஏத்தன்ஸில் திடீரென்று பிளேக் நோய் பரவி ஏராளமானவர்கள் இறந்ததால் அந்த நாடு சற்று துவண்டு போனதும் ஒரு காரணம். தோல்வியைத் தொடர்ந்து ஏத்தன்ஸில் புரட்சி வெடித்தது. அரச குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் செல்வந்தர்களும் பிரபுக்களும் இணைந்து கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றினார்கள். 30 பேர் ஆட்சி என்று வரலாறு அதற்கு பெயர் சூட்டியிருக்கிறது. தோற்றுப்போன ராஜ்யத்தை சீர்படுத்த கண்டிப்பான எதேச்சாதிகார ஆட்சி தேவை என்று முடிவு கட்டப்பட்டதால் ஏத்தன்ஸில் ஜனநாயகம் சற்று ஒதுங்கி நிற்க வேண்டியது காலத்தின் கட்டாயமானது. என்னதான் இருந்தாலும் ஜனநாயகத்தின் தாயகமல்லவா? பிறகு மீண்டும் அந்த உணர்வு தலைதூக்க 30 பேர் ஆட்சி அப்புறப்படுத்தப்பட்டு புதிய ஆட்சியை ஏத்தன்ஸ் மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். முந்தைய ஆட்சியின் ஆதரவாளர்கள் எல்லோரும் புதிய ஆட்சியில் பிரச்சினைக்கு உள்ளானார்கள். அவர்களில் ஒருவர்தான் சாக்ரட்டீஸ். அந்த மேதையின் வழிக்கு வராத சுதந்திர உணர்வு ஆட்சியாளர்களில் பலருக்கு எரிச்சலை தந்து வந்தது. ஆட்சி மாறினாலும் சாக்ரட்டீஸ் சாக்ரட்டீஸாகவே இருந்தார் என்பது உண்மை. ஆட்சிக்கு வாழ்க கோஷம் போடவில்லை அந்த தத்துவ தாத்தா. எனவே அவரை வழிக்கு கொண்டுவர திட்டம் போட்டு ஒரு குற்றப்பட்டியலை ஆட்சியாளர்கள் தயாரித்தார்கள். சாக்ரட்டீஸ் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. வழக்கின் முடிவில் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு மரண தண்டனை. சற்றும் அழகு இல்லாமல் சப்பை மூக்கு, வழுக்கை தலை, துருத்திக் கொண்டிருக்கும் தொப்பை, முட்டை விழிகளோடு தோற்றமளித்த சாக்ரட்டீஸ் பிறந்தது கிமு 469 ஆண்டில். அப்பா சாதாரண சிற்பி, தாய் மகப்பேறு மருத்துவர். பிற்பாடு சாக்ரட்டீஸ் நண்பர்களிடம், நான் என் அம்மாவின் பணியைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்குள் உள்ள அறிவு
இன்னும் குழந்தையை பிரசவம் பார்த்து உங்களிடம் தருகிற வேலைதானே நான் செய்வது என்று தமாஷாகச் சொல்வதுண்டு. சாக்ரட்டீஸ் தந்தையைப் பின்பற்றி சில ஆண்டுகள் சிற்பக்கலையில் ஈடுபட்டதுண்டு. பிறகு ஏத்தன்ஸ் போர்களில் ஈடுபட்டபோது அதில் முன்வந்து வீரத்துடன் பங்கேற்று தளபதிகளிடம் பாராட்டும் பெற்றார். அதெல்லாம் முடிந்த பிறகு சாக்ரட்டீஸ் செய்தது ஒன்று மட்டுமே, பேச்சு. தன் வாழ்நாள் முழுவதும் சிந்தனை, பேச்சு என்று கழித்தவர் சாக்ரட்டீஸ். காலில் செருப்பில்லாமல் கிழிந்த உடையோடும் முரட்டுத் தாடியோடும் அவர் அதிகாலையிலேயே ஏத்தன்ஸ் வீதிகளில் வாக்கிங் போக ஆரம்பித்து விடுவார். அவர் நடக்க நடக்க கூட்டம் சூழும். ஏத்தன்ஸ் நகரமே அந்த மேதையின் கருத்துக்களைக் கேட்கத் துடித்தது. குறிப்பாக இளைஞர்கள். ஏழை பணக்காரர் என்கிற வேறுபாடு இல்லாமல் அந்த நாட்டு இளைஞர்கள் சாக்ரட்டீஸை சூழ்ந்து கொண்டார்கள். சிறந்த மனிதனாக எப்படி ஆவது என்பதே இளைஞர்களுக்குச் சுருக்கமாக சாக்ரட்டீஸ் கேள்விகள் மூலம் சொல்லிக் கொடுத்த பாடம். அதோடு தானும் மிகச்சிறந்த மனிதனாக கடைசி மூச்சு வரை வாழ்ந்தார் அவர். ஒரு முறை புகழ்பெற்ற டெல்பி ஆலயத்திற்கு முன் கூடிய ஏத்தன்ஸ் மக்கள் ஏத்தன்ஸ் நாட்டின் மிகச்சிறந்த அறிவாளி யார் என்ற கேள்வியை முன்வைத்தனர். கோவில் உள்ளே இருந்து சாக்ரட்டீஸ் என்று அசரீரியின் குரல் முழங்கியது. மகிழ்ச்சியோடு ஓடிய இளைஞர்கள் ஊர்க்கோடியில் ஒரு லாயத்தில் குதிரைக்கு லாடம் தயாரித்துக் கொண்டிருந்த சாக்ரட்டீஸிடம் அசரீரி சொன்னதை தெரிவித்தார்கள். புன்னகை புரிந்த சாக்ரட்டீஸ், அப்படியா, நான் ஒரு முட்டாள் என்பது எனக்குத் தெரியும். அந்த அறிவு ஏத்தன்ஸில் எனக்கு மட்டும் இருப்பதால் அசரீரி அப்படிச் சொல்லியிருக்கலாம் என்று விளக்கினார். இந்த ஜீனியஸுக்கு ஏத்தன்ஸ் நாட்டில் பெருகி வந்த செல்வாக்கு ஆட்சியாளர்களுக்கு கவலை ஏற்படுத்தியது. சாக்ரட்டீஸின் அகம்பாவத்தை அடக்க நல்லதொரு சந்தர்ப்பத்திற்காக அவர்கள் காத்திருந்தார்கள்.